Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கரூர் தொகுதியின் கள நிலவரம் எப்படி உள்ளது என்பதை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் 23வது கரூர் இடம்பெற்றுள்ளது. இத்தொகுதியில் மொத்தம் 14,21,494 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 6,89,900 பேர் ஆண்கள், 7,31,502 பேர் பெண்கள், மூன்றாம் பாலினத்தோர் 92 பேர் உள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட 6 பேரவைத் தொகுதிகளில் 5இல் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. வேடசந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம் தொகுதிகளில் திமுகவும், மணப்பாறையில் திமுகவின் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியும் வெற்றி பெற்றன. விராலிமலை தொகுதியை அதிமுக கைப்பற்றியது. விவசாயம் மற்றும் தொழில் என இரு துறைகளுமே செழித்துள்ள பூமியாக திகழும் கரூரில் மக்களின் எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளன. காகித தொழிற்சாலையிலிருந்து வெளியாகும் கழிவு நீரால் விவசாயம் பாழ்பட்டுள்ளதாகவும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த பகுதியில் காகித ஆலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் சீரழித்து விட்டது. இந்த பகுதியில் ஒரு சர்க்கரை ஆலை, தனியார் சர்க்கரை ஆலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தனியார் சர்க்கரை ஆலைக்கு போதிய கரும்பு இந்த பகுதியில் விளைவிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. காரணம், நிலத்தடி நீரும் சரி, வாய்க்கால் நீரும் சரி, எல்லாமே கெட்டுவிட்டது. இதற்கு ஒரு சரியான தீர்வு காண வேண்டும். வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இதற்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் இதெல்லாம் செய்து கொடுப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு மக்கள், இந்த பகுதியில் உள்ள மக்கள் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை உறுதியாக சொல்லுகின்றோம். வெள்ளி அணை குளத்திற்கு காவிரியிலிருந்து நீர் கொண்டு வரும் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தங்களுக்கு பெரும் பயன் கிடைக்கும் என கூறுகின்றனர் விவசாயிகள். 450 ஏக்கரில் வெள்ளியணை பெரிய குளம் இருக்கு. முன்னாடி பருவத்துக்கு மழை பெஞ்சு குளம் ரம்பிட்டு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷ காலமாக போதிய மழை இல்லை, குளம் ரம்பல. அதனால் சட்டமன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலேயும் பேசி காவிரியிலிருந்து பம்பிங் மூலியமாக வருஷம் ஒரு தடவை குளத்தை ரப்பணும். இந்த கோரிக்கையை பல வருஷமாக நாங்கள் வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். இதுவரையிலும் எந்த நடவடிக்கை இல்லை. வரக்கூடிய பாராளுமன்ற எம்பி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இதனால் பல லட்சம் விவசாயிகள் பயன்படுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளருக்கும் நல்லபடியாக வேலை வாய்ப்பாக அமையும். கரூரில் ஜவுளி தொழில் முக்கியமானதாக உள்ள நிலையில் அதை மேம்படுத்த ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை தொழில்துறையினர் முன்வைக்கின்றனர். கரூருக்கு ஒரு ஏர்போர்ட் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே பெரிய டெக்ஸ்டைல் சிட்டிங்கிறனால நிறைய இது நல்லாயிருக்கும். அவங்க போகிறது அது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும். இங்கே ஒரு ஐடி பார்க்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே ஒரு இளைஞர்களுக்கான சமுதாய மேம்பாட்டு கூடம், இது மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் மாதிரி பண்ணோம்னா நிறைய பேர்த்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி தொழில் நல்லா தான் இருந்தது. சமீப காலமாக டெக்ஸ் எல்லாம் பாதி டெக்ஸ் பூட்டுற நிலைமையில் இருக்குது. பஸ் பாட்டிக்கும் பெரும்பாலும் நம்ம அரசு பஸ்ஸே பார்த்திங்கன்னா பெங்களூரில் விட்டு பாடி கட்டுறாங்க. அந்தளவுக்கு தொழில் கரூரில் பாதிச்சிருக்குது. விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்தை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் உள்ளன. இப்போ விவசாயிகளுக்கு PM கிசான் நிதி மூலமாக கிடச்சிக்கிட்டு இருக்க பணங்கள் சில விவசாயிகளுக்கு விட்டு போயிருக்கு. முதல்ல வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ சில பேருக்கு அது விட்டு போயிருக்கிறதா தெரியுது. அதையும் வர்றவங்க தகுதியுள்ள விவசாயிகளுக்கு முறையாக பெற்றுக் கொடுத்தாங்கன்னா விவசாயிகளும் அந்த வருத்தத்திலேருந்து நீங்குவாங்க. இந்த விவசாய நிதியும் கூட 2000 ரூபாயிலேருந்து அந்த ஒவ்வொரு தவணையும் 3000 ரூபாயாக கொடுத்தாங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். கரூர் பகுதியில் குடிநீர் தடையின்றி கிடைக்க காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், தொழிற்சாலை கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண சுத்திகரிப்பு மையங்கள் அமைக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளும் அத்தரப்பினரிடமிருந்து முன்வைக்கப்படுகின்றன. புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் சந்திரன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.